நம்ம இன்னைக்கு காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பிரியாணி அரிசி எடுக்கல, கொஞ்சம் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 கிளாஸ் பச்சரிசி, நெய், கரம் மசாலா, எண்ணெய், பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள், புதினா இலை, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சோயாபீன், மிளகாத்தூள், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட், தக்காளி, பீன்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சோயாபீன் அதுக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அமுத்தி விட்டுக்கலாம். முங்கினதுக்கப்புறம் இதை மூடி வச்சுக்கலாம். இது வேகட்டும். நீ இது தாளிச்சு வச்சுக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். சூடாயிருச்சு. இந்த பட்டை கிராம்பெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சோம்பு அதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. அதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுலேயும் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கியாச்சு. கேரட் போட்டுக்கலாம். பட்டாணி, பீன்ஸ், சோயாபீன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்ல மணம். இதில் நீ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட எல்லாம் பச்சை வாசம் மாறினதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி கழுகி வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அரிசியில் இந்த மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சூடாகி வரணும் அரிசி, இல்லாட்டினா வெந்து உடஞ்சிரும் அரிசி. அதுக்கு தான் கொஞ்சம் இந்த இதில் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணுறோம். அரிசி நல்லா சூடாயாச்சு. நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வர மாதிரி நான் இதில் 6 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் இங்கே தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். நீ மூடி வச்சுக்கலாம். இதில் இந்த புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ விசில் விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம்.